அப்போ இன்னைக்கு இந்த தாவேகா நாத்தாக்கா மாதிரி கட்சிகள்லாம் வந்து ஓட்டு வாங்குறாங்கன்னு சொன்னா, அப்ப இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அந்த மாதிரியான மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைக்கவில்லை. புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க இப்படி போறாங்க. உங்க ஊர்ல இருக்க டெய்லர்லாம் ஒண்ணுமே தைக்கல அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் பிளம்பர் கிட்ட தான் போயிட்டு சொக்காய கொடுப்பேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடக்குது. சோ அப்ப நல்ல விஷயங்களும் நாட்டுல நடக்கின்றது. அதை வந்து ஹைலைட் பண்ணணும். வெறும் குறை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காகத்தான் இது மாதிரி இன்னும் நிறைய எபிசோடு இருக்கு ராம்ஸ். நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எல்லா இடங்களிலும். ஆனா என்ன, அதை கேட்டு செய்யணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டா இருந்ததுன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பாருங்க. நீங்க ஊழல் பண்ணுங்க, லஞ்சம் வாங்குங்க, அதெல்லாம் காலங்காலமா இருக்கிறது. அது பிடிஆர் கூட சொல்லிட்டாரு. ஏன் மற்ற மாநிலத்துல நடக்கலையா? எல்லாரும் தான் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த 30,000 காரணங்கள் இருக்கலாம் அவருக்கு, அது எனக்கு தெரியாது. பட் அவர் சொன்னாரு, அதுல நாங்க வந்து ஊழலே பண்ணல அப்படின்லாம் அவர் ஜஸ்டிஃபை பண்ணல. பட் நீங்க ஜனங்களும் வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா எடுத்துக்கினாங்க. ஏதாவது ஒண்ணு போனோம் அப்படின்னா காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றது ஆயிப்போச்சுங்க. வச்சுங்க. அதுக்காக தான் கட்சிக்காரங்க மூலமா போறாங்க. ஏதோ கொஞ்சம் குறையுமான்னு. இப்போ ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? நீ கட்சிக்காரங்க மூலமா இல்ல ஒரு எம்எல்ஏ மூலமா போனா கூட சீக்கிரமா பண்ணி தருமே தவிர அதெல்லாம் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா நானே அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன். சரி விடுங்க. பட் மக்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு போவாங்க. அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. அப்ப யாரும் ஒண்ணும் இது பண்ண மாட்டாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றதே வராது. எது வேணா நடந்துட்டு போட்டாங்க, நமக்கு வேலை நடக்குதா, அதான முக்கியம். நமக்கு இன்னைக்கு எல்லாரும் அது மாதிரி பழகிட்டோம் இல்லையா? அட்லீஸ்ட் அதையாவது வந்து பிரச்சனை இல்லாம செஞ்சு கொடுங்க அப்படின்ற நானு.